ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஓ எக்ஸாமில் 37 மார்க் மேலே செக்யூர் பண்ண சான்ஸ் இருக்குது. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட. 2025 டிஎன்பிசி ஏஓ எக்ஸாமில் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 கொஸ்டினா, 15ஆ, 20ஆ? ஆக்சுவலி 25 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு 8 கொஸ்டின்ஸுக்கும் ஒரு கொஸ்டின் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. அதனால் இந்த கிளாஸ் ஆர்டினரி கிளாஸ் இல்லை, திஸ் இஸ் மார்க் ஹார்வெஸ்டிங் செஷன். நோட் புக் ரெடியாக வச்சுக்கோங்க. லெட்ஸ் டீகோட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். டுடேஸ் லேர்னிங் ரோட் மேப் நம்ம பார்ப்போம். எல்லாம் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவீங்களா? டெஸ்டினேஷன் தெரியாமல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா? முடியாதில்ல. அதே மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் டிஎன்பிஎஸ்சி ஏஓ செலெக்ஷன், இதுதான் அதனுடைய ரூட் மேப். இந்த டாப்பிக்கு 7 மேஜர் ஏரியாஸ் நாம் பார்க்க போகிறோம். அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ், டிஎன் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன், டிஎன் கிராப் வெரைட்டிஸ், என்னென்ன கிராப் வெரைட்டிஸ் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ், டிஎன் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் பயோ கண்ட்ரோல், டிஎன் ஸ்கீம்ஸ், ஜிஐ டேக்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் ப்ளஸ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். வீடியோ முடியும் போது இந்த 7 ஏரியாஸ் கம்ப்ளீட் கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் ட்ரெண்ட் 2012லேருந்து 2025 வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2012 பாருங்கள் 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2018 9 கொஸ்டின்ஸ், 21 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 16 கொஸ்டின், 24 14, 2025 25 கொஸ்டின் டிஎன் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கிரவுண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. தமிழ்நாடு டாபிக்ஸ் ஆப்ஷனல் இல்லை. எவ்ரி மேஜர் அக்ரிகல்ச்சர் டாபிக் நீட்ஸ் அ தமிழ்நாடு ஆங்கிள். நீங்கள் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிக்கும்போதும் தமிழ்நாடு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு படிக்கணும். 2012 பார்த்தீங்கன்னா 6.5% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்துருக்காங்க தமிழ்நாடு ஃபோக்கஸாக. 2025 பாருங்கள் 12.5% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெண்டு ரைஸ் ஆகிட்டே வருது. இன்னும் அதிகமாக வரக்கூட நமக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெஸரண்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ட்ரெஸரண்ட்டுக்கு நம்ம உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு க்ளூ வேணும். இந்த ஸ்லைட் நமக்கு ஒரு க்ளூ. 6 வருஷ கொஸ்டினில் 21 கொஸ்டின்ஸ் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. டிஎன் கிராப் வெரைட்டிஸ் மட்டும் 21 கொஸ்டின்ஸு, பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் 18 கொஸ்டின்ஸ், கிராப் ப்ரொடக்ஷன் அதில் 20 கொஸ்டின்ஸ், ரிசர்ச் ஸ்டேஷன் பற்றி 17 கொஸ்டின்ஸ், ஸ்கீம்ஸ் ஜிஐ டேக்ஸ் பற்றி 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாமினருக்கு பிடிச்ச டாபிக்ஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு 25 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் போன 2025 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். தமிழ்நாடு டிஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு அதிக ரெயின்ஃபால் கொடுக்கும். அதாவது அக்டோபர் டு டிசம்பரில் ஆல்மோஸ்ட் half ஆஃப் த ரெயின்ஃபால். எக்ஸாமினர் ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்பாங்க. பீக் ரெயின்ஃபால் சீசன் தமிழ்நாட்டில் எப்போன்னு கேட்டால் நமக்கு இமீடியட்டாக நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? நார்த் ஈஸ்ட் மான்சூன்ட்டு ஆன்சர் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சீசன்ஸ். தமிழ்நாட்டில் என்னென்ன சீசன்ஸ் இருக்குது? நிறையா இருக்குது. பட் எக்ஸாமில் என்னென்னலாம் அடிக்கடி கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கேன். குருவைங்கிறது எப்போது, சம்பான்றது எப்போது, தாளடின்றது எப்போது, இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா குருவை கொடுத்துருவாங்க. குருவை கொடுத்து அது எந்த மாதம்னு கேட்டால் ஜூன் டு ஜூலை. சம்பா ஆகஸ்ட். அப்போ இதுலேயே பார்த்தோம்னா இயர்லி சம்பா, லேட் சம்பாலாம் இருக்குது. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ பண்ணிட்டு. லாங் டியூரேஷன்னா மெயினாக சம்பா தான். அடுத்து பாருங்கள் தாளடி, செப்டம்பர் டு அக்டோபர். பீக் ரெயின்ஃபால் நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் கிடைக்கிது. தமிழ்நாடோட டோட்டல் ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் 925 mm. நார்த் ஈஸ்ட் மான்சூனில் நமக்கு 48% ஆஃப் டோட்டல் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்கிது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் 4th மோஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்டு. திருநெல்வேலி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்கிது. இதே நீல்கிரிஸோட ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தோம்னா 1609 mm. ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவு நம்ம தமிழ்நாடு சீசன்ஸு மொத்தம் எவ்வளோ சீசன்ஸ் இருக்கோ அது அவ்வளோ சீசன்ஸையும் நம்ம படிச்சுக்கணும். ரெயின்ஃபாலில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, நார்த் ஈஸ்ட் மான்சூனில் எவ்வளோ கிடைக்கிது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சீசன்ஸ் படிக்கும்போது முக்கியமாக குறிப்பாக நம்ம மந்த்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும்.
எக்ஸாமினர் வந்து சிம்பிள் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் அதில் வந்து கேட்குறாங்க. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிஎன்ஏயோட மெயின் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. அங்கே வந்து ஆல் கிராப் ரிசர்ச் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆடுதுறையில் வந்து டிஎன்ஆர்ஆர்ஐ தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1912. அது வந்து ஆடுதுறைக்கு வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1922. தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1981 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அடுத்து பாருங்கள், டிகேஎம்ங்கிறது ஒரு ரைஸ் வெரைட்டி, ஏஎஸ்டிங்கிறது ஒரு ரைஸ் வெரைட்டி. அப்போ டிகேஎம்ங்கிறது வந்து ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் திருவூர், அங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறது வெரைட்டி எல்லாம் டிகேஎம். அடுத்து ஏஎஸ்டி ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் அம்பாசமுத்திரம். அப்போ அம்பாசமுத்திரத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி எல்லாம் வந்து ஏஎஸ்டி சீரீஸ்லேருந்து வரும். ஏஎஸ்டி 16, ஏஎஸ்டி 21 இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து அம்பாசமுத்திரம் ஸ்டேஷனில். அடுத்தது நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா எங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளி. அடுத்தது டிஏஆர்எஸ் செட்டிநாடு, அதாவது ட்ரைலேண்ட் கிராப்ஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், பல்சஸ், கிரவுண்ட்நட் எங்கே இருக்குது? செட்டிநாடு, சிவகங்கை டிஸ்ட்ரிக். அடுத்தது சுகர்கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். அடுத்து சுகர்கேன் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து சிறுகமணி, இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக். நீங்கள் வந்து எல்லா ரிசர்ச் ஸ்டேஷன் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் குறிப்பாக படிச்சுக்கணும். தென் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சீட் பாடிஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸ், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். டான்சிடாங்கிறது சீட்ஸு, டான்ஃபெட்டுங்கிறது மார்க்கெட்டிங், டான்ஹோடாங்கிறது ஹார்டிகல்ச்சர், டானவாஸுங்கிறது வெட்டினரி. தமிழ்நாடு ஸ்டேட் சீட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? April 10, 2015. இவங்களோட மெயின் எய்ம் என்ன? ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட், பிளானிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ் டு ஃபார்மர்ஸ். இப்போ டைரக்டரேட் ஆஃப் சீட் சென்டர் டிஎன்ஏ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 2006. டான்ஃபெட்டுங்கிறது என்ன? டிஎன் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட் எப்போ ஆரம்பித்தாங்க? 20 February 1959. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலிமா ஃபெர்டிலைசர், சீட், பெஸ்டிசைட்ஸ், அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அடுத்து டானுவாஸுங்கிறது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இது ஏன் முக்கியம்னா, ஏசியாலேயே வந்து ஒரு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸுக்கு வந்து கிரியேட் பண்ண ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து இதுதான். நான் இந்தியா லெவல்ஸில் சொல்ல, ஏசியாலேயே வந்து இதுதான். ஸோ 20th September 1989 வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், இது பாருங்கள் 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஏஜென்சிஸ், பாடிஸ், அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைஸ் வெரைட்டிஸ், இதிலிருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைஸ் வெரைட்டி செக்ஷன் வந்து ஒரு கோல்ட் மெயின் மாதிரி, ஒரு தங்க புதையல் மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருஷம் வந்துகிட்டே இருக்கும். ஏடிடி சீரீஸு, மதுரை, கோ, அடுத்து பண்ணோம்னா திருச்சி டிஆர்ஒய், இந்த சீரீஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏடிடி 37 இருக்குன்னா அதோட கேரக்டர் வந்து படிச்சுக்கணும். இப்போ ஏடிடி 59 இருக்குன்னா அதனுடைய கேரக்டர் பற்றி படிச்சுக்கணும். இப்போ கோ 51 இருக்குன்னா அதனுடைய கேரக்டர் பற்றி படிச்சுக்கணும். திருச்சி 3 இருக்குன்னா அதனுடைய கேரக்டர் பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியோட கேரக்டர் பற்றி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். சில வெரைட்டி வந்து பிபிஹெச்சுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலிமா வந்து பண்ணியிருப்பாங்க. மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலிமா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன வெரைட்டி வந்துருக்கு, என்ன வெரைட்டி வந்து ஃபேமஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கப்படும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ரைஸில் மட்டும்தான் கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ஆயில் சீட்ஸ், பல்சஸ், மில்லட்ஸ், இதில் என்னென்ன வெரைட்டி டெவலப் ஆகிருக்கோ அதுலேருந்து வந்து கேட்பாங்க. இப்போ கிரவுண்ட்நட் பாருங்கள், TMV3, இது வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலிமா டெவலப் பண்ண ஒரு வெரைட்டி. அப்புறம் VRITயோட கேரக்டர் பாருங்கள், இதில் ஆயில் கண்டென்ட் வந்து அதிகம் இருக்குது. இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் பிளாக் கிராம். இப்போ KKM1 கிள்ளிக்குளம் 1ங்கிறது தாமிரபரணி ஏரியா, பிளாக் கிராம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ராக்காக டெவலப் பண்ணது. அடுத்து வம்பன் 3, இப்போ பார்த்தீங்கன்னா வம்பன் 11, 10 அது வரைக்கும் போயிருக்கு. அப்போ அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து மில்லட்ஸ் பாருங்கள், ஹை அயன் கண்டென்ட், ஹைப்ரிட் கோனைன் கம்புல இருக்குது. K12 வந்து டூயல் பர்பஸ் இருக்கும், 95 days. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து செசாமம் பாருங்கள், VRISV2 வந்து ஒயிட் சீடட் செசாமம். TMV3யோட கேரக்டர் வந்து படிச்சுக்கணும். MCU5யோட கேரக்டர் படிக்கணும். SVPR, இந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் அதனுடைய கேரக்டர். இப்போ லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் வந்து நிறையா வந்திருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கிராப் ப்ரொடக்ஷன் கைடு,
டிஎன்ஏயு கிராப் ப்ரொடக்ஷன் கைடு வந்து கடைசியாக வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அதை எடுத்து பாருங்கள். அதை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த 25+ கொஸ்டின்ஸ் சொல்கிறேன் இல்லையா, இந்த 25+ கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு எது சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கிராப் ப்ரொடக்ஷன் கைடு தான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சிலது கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ரைஸ் வெரைட்டி இஸ் ரெசிஸ்டன்ட் டு கால் மீச்? அப்போ MDU3. TMV3 கிரவுண்ட்நட் வந்து எந்த ப்ரீடிங் மெத்தட் மூலியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க? மியூட்டேஷன் ப்ரீடிங். SVPR1 இஸ் a variety of which crop? Sesamum white seeded variety. Which variety is recommended for தாமிரபரணி ஏரியா? Black gramனா KKM1. ஹைப்ரிட் கம்பு கோனைனில் வந்து எந்த நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹை அயன் கண்டென்ட். ஒரு வெரைட்டி நேம் படிக்கும்போது வந்து நீங்கள் ரொம்ப போரிங்காக படிக்காதீங்க. அது வந்து ஒரு கேரக்டர் மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இப்போ வந்து TMV3ங்கிற வெரைட்டி வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு, அதில் வந்து என்னென்ன முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து உங்கள் மனசில் வந்து நிற்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த MD3 பாருங்கள், இது எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க? 3 எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. மியூட்டேஷன் ப்ரீடிங் இது 3 கொஸ்டின் 3 எக்ஸாமில். SVPR1 வந்து இது பாருங்கள் 3 எக்ஸாமில். தாமிரபரணி ஏரியா பிளாக் கிராம் வந்து 2 டைம் கேட்டிருக்கிறாங்க கண்டினியூஸாக அடுத்தடுத்த வருஷத்தில். கம்பு கோனைன் ஹைப்ரிட் கம்பு கோனைன் வந்து பாருங்கள் 3 வருஷம் கண்டினியூஸாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெஷர் மாதிரி, ஒரு பொக்கிஷம் புதையல் மாதிரி உங்களுக்கு. ஸோ ஓல்டு கொஸ்டின் தானே அதை ஏன் படிக்கணும் அப்படின்ட்டு விட்றாதீங்க. அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நிறையா டாபிக்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதே சேம் கொஸ்டின் வரலினாலும் அந்த டாபிக்ஸ் படிச்சுட்டு போயிருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கவர் ஆகிரும். அடுத்து பாருங்கள், பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ். டிஎன்ஏ ரிலீஸ் பண்ணக்கூடிய கிராப் ப்ரொடக்ஷன் கைடு தான் வந்து உங்களுக்கு மேஜர் சோர்ஸ். அதை படிச்சுட்டு போனீங்கனாலே போதும் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு. இந்த பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் டைரெக்டாக வரும்னா நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஹைப்ரிட் ரைஸுக்கு NPK டோஸ் என்ன? 175:60:60 kg/hectare. லாங் டியூரேஷன் ரைஸுக்கு சீட் ரேட் என்ன? 30 கிலோ பெர் ஹெக்டர். SRI மெத்தட் நர்சரிக்கு ஏரியா எவ்வளோ? இதெல்லாம் நிறையா எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. 100 மீட்டர்² பெர் ஹெக்டர். LCCயோட கிரிட்டிக்கல் வேல்யூ என்ன? 4. பொன்னிக்கு மட்டும் 3.5. டெய்லி வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து ரைஸுக்கு எவ்வளோ? 5 to 12 mm பெர் டே. ஜிங்க் டெஃபிஷியன்சிக்கு வந்து டோஸ் எவ்வளோ கொடுக்குறோம்? 20 to 25 kg பெர் ஹெக்டர். ரைஸ் ஃபேலோ பல்ஸுக்கு ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து எவ்வளோ கொடுக்குறோம்? DAP வந்து 2%. கிரவுண்ட்நட்டுக்கு வந்து ஜிப்சம் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம்? 400 kg பெர் ஹெக்டர். பல எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இது என்னென்னா ஹைப்ரிட் ரைஸுக்கும் உங்களுக்கு டோசேஜ் கொடுப்பாங்க, நார்மல் வெரைட்டி ரைஸுக்கும் வந்து உங்களுக்கு டோசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹைப்ரிடுங்கிறது ஒரு ஹங்கிரியான கிராப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹங்கிரியான கிராப்புக்கு வந்து அதிகமான ஒரு ஃபெர்டிலைசர் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாமில் எந்தெந்த கிராப்ஸுக்கு ஃபெர்டிலைசர் டோஸ் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஹைப்ரிட் ரைஸ் பாருங்கள் 175:60:60 kg பெர் ஹெக்டர். ஹைப்ரிட் கம்பு வந்து 80:40:40. ஹைப்ரிட் மெய்ஸ் வந்து 250:75:75. ஹைப்ரிட் காட்டன் வந்து 150:75:75. சுகர் கேன் 280:115:115. ஹையஸ்ட் நைட்ரஜன் ரெக்யர்மெண்ட் கிராப் எது? சுகர் கேன். அதுக்கு அடுத்தது ஹைப்ரிட் மெய்ஸ், அதுக்கு அடுத்தது ரைஸ், அடுத்தது கம்பு. ஒன் மோர் ட்ரிக், சுகர் கேனுங்கிறது ஒரு ஜெயின் கிராப்பு. அப்போ அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க. இப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க. எந்த கிராப்புக்கு அதிகம், எதில் வந்து அடுத்து குறைஞ்சிட்டே வருது, இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்தோம்னா சீட் ரேட்ஸ் அண்ட் கிராப் ஸ்பேசிங். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா எக்ஸாம்லேருந்து கேட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபார்மர் வந்து ரைஸ் கிராப்புக்கு காட்டன் ஸ்பேசிங் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? ஈல்டு வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸாமில் சீட் ரேட் அண்ட் ஸ்பேசிங் கன்ஃபியூஸ் பண்ணினா மார்க் வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினர் வந்து அதிகமாக ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸாமினருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏரியா. சீட் ரேட், ஸ்பேசிங், டைரக்ட் கொஸ்டின். இதில் தியரியெல்லாம் கிடையாது, பியூர் மெமரி. ஹைப்ரிட் ரைஸுக்கு சீட் ரேட் பாருங்கள் 15 kg பெர் ஹெக்டர். அங்கே வந்து இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? லாங் டியூரேஷன் ரைஸுக்கு எவ்வளோ படித்தோம்? 30 kg பெர் ஹெக்டர். பாருங்கள், இங்கேயே இருக்கும் பாருங்கள். அப்போ இதனுடைய ஸ்பேசிங் பாருங்கள் 20x15, 20x15. அடுத்து பாருங்கள் ராகி பாருங்கள் 5 kg பெர் ஹெக்டர், டிரான்ஸ்பிளான்டட் ராகினா.
அடுத்து கம்பு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 2.5 kg per hectare. சுகர் கேனுக்கு எவ்வளோ செட்ஸ் தேவைப்படுது? 75,000 செட்ஸ் per hectare. அப்போ சிங்கிள் பட்டட்னா எவ்வளோ, 2 பட்டட்னா எவ்வளோ, 3 பட்டட்னா எவ்வளோன்ட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அப்போது ஸ்பேசிங் வந்து பார்த்துக்கணும். பெங்கால் கிராம் 60 to 80 kg per hectare. ஹைப்ரிட் காட்டன் 2.5 kg per hectare. கிரவுண்ட் பஞ்சி டைப்புக்கு 100 kg per hectare வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ ராகி பாருங்கள் 30 into 10 centimeter. கிரவுண்ட் வந்து 30 into 10 centimeter. இதை வந்து ட்வின்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க, இந்த ரெண்டையும் சேம் தான். அடுத்து பாருங்கள் கம்பு பாருங்கள் 45 into 15 centimeter. ஏன் கம்பு வந்து ஹைட் அதிகம், அதனால் மோர் ஸ்பேசிங் வந்து தேவைப்படுது. அடுத்து ஹைப்ரிட் காட்டன் பாருங்கள் 90 into 45 centimeter. எக்ஸாம் ஹாலில் நம்பர் ரீகால் பண்ண முடியலைன்னா கிராப் ஷேப் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கிராப் ஷேப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா ஃபீல்டும் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெய்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், ரைஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பு ஃபீல்டு, எந்த கிராப் ஃபீல்டுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா கிராப் ஷேப் வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து பாருங்கள் டிஎன் கிராப் ப்ரொடக்ஷன் ரைஸ் பெஸ்ட்டு. இதை படிக்கும்போது எப்படின்னா பேரா படிச்சுக்கணும். எப்பயுமே பெஸ்ட்டு என்ன பெஸ்ட்டு, அது என்ன சிம்டம், அதனுடைய பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் என்ன. ஸோ பேரா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இப்போ கால்மிச் பாருங்கள், இதனுடைய சிம்டம் வந்து சில்வர் சூட் ஆர் ஆனியன் சூட்டுங்கிறோம். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, ஒரிசோலியா ஒரிசே. அப்போது ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், MDU3 வந்து ரெஸ்டன்ட் வெரைட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொன்னேன். அப்போது இந்த மூணையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்குமா? மறக்காது இல்லையா? என்ன பெஸ்ட்டுன்னு படிக்கிறோம், அதனுடைய சிம்டம் என்ன, அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம். அது வந்து பயோ கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வெரைட்டியாகவும் இருக்கலாம். நம்ம ஆளுங்க வந்து கிராப் ப்ரொடக்ஷன்னாலே வந்து பயந்துருவாங்க. பட் எக்ஸாமினரோட பேட்டர்ன் வந்து சிம்பிள் தான். பெஸ்ட்டு என்ன சிம்டம், அவ்வளோதான். கால்மிஜா சில்வர் சூட் ஆனியன் சூட். அடுத்து பிபிஹெச்ஆ ஹாப்பர் பர்ன் சிம்டம், எல்லோயிங் வந்து வருது. அடுத்து க்ரீன் லீஃப் ஹாப்பர், டுங்க்ரோ வைரஸ், ஸ்டெம் போரர், டெட் ஹாட் ஒயிட் இயர், லீஃப் ஃபோல்டர், ஃபோல்டர் லீவ்ஸ் வித் ஒயிட் ஸ்ட்ரீக்ஸ். இந்த டுங்க்ரோ வைரஸில் பாருங்கள் க்ரீன் லீஃப் ஹாப்பர் வந்து ETL லெவலெல்லாம் படிச்சுக்கணும். ரெஸ்டன்ட் வெரைட்டிஸ் என்ன, இதை படிச்சுக்கோங்க. இப்போ ட்ரைகோகிராமாக்குலோசிஸ்னால் எவ்வளோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், 1 lakh per hectare வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மட்டும்தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் இது இல்லாமல் எல்லா பெஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். முக்கியமான பெஸ்ட்டுக்கு எல்லா கிராப்ஸ்லேயும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினருக்கு ட்ரைகோகிராமா மேலே ஒரு தீரா காதல்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து கேட்குறாங்க. இப்போ பயோ கண்ட்ரோல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. இப்போ ட்ரைகோகிராமா கைலோனிஸ், ரிமெம்பர் ஒன் வேர்டு, ட்ரைகோகிராமா கைலோனிஸ்னால் அது வந்து ஒரு எக் பேராசிட்டாய்டு. அது வந்து லார்வல் பேராசிட்டாய்டோ இல்லை ஒரு பியூப்பல் பேராசிட்டாய்டோ கிடையாது, அது வந்து எக் பேராசிட்டாய்டு. எக்ஸாமினர் எங்கே ட்ராப் வைப்பாங்க, ட்ரைகோகிராமா வந்து லார்வல் பேராசிட்டாய்டுன்னு சொல்லுவாங்க. நோ, கரெக்ட் ஆன்சர் இஸ் எக் பேராசிட்டாய்டு. அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட பிளாக் பஸ்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னா இந்த கார்சீரா செபலோனிகா அப்படின்றது. இது வந்து ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரைகோகிராமா இன் தமிழ்நாடு லேப்ஸ். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பேர் வந்து கிரைசோபெர்லா கார்னியா. இது வந்து ப்ரிடேட்டர் ஃபார் ஏபிட்ஸ் அண்ட் மீலிபக்ஸ். அடுத்து பாருங்கள் பெசிலியஸ் துரிஞ்சென்சிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் என்ன ப்ரோட்டீன் இருக்கும், கிரை 1, 2, 3 அப்படின்ட்டு ஜீன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ லெபிடாப்டரான் பெஸ்ட்டுக்கு எதிராக. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். என்ன பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், அதனுடைய டார்கெட் பெஸ்ட் என்ன, என்ன டைப், அது எக் பேராசிடைடா, லார்வல் பேராசிடைடா, இல்லை பாக்டீரியல் கண்ட்ரோலா, ப்ரிடேட்டரா, பேராசிடைடா, இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது டிஎன் கிராப் டிசீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டிசீஸ் கொஸ்டின்ஸில் ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஆர்கானிசம் வந்து மறந்துடுவீங்க. ஸோ எக்ஸாமினர் அதை தான் வந்து இதில் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் பிளாஸ்ட் வந்து ஓட கேசுவல் ஆர்கானிசம் பாருங்கள், பைரிகுலா ஒரிசே. அடுத்து ரைஸ் பாக்டீரியல் லீஃப் பிளைட் வந்து சாந்தோமோனாஸ் ஒரிசே. ரைஸ் டுங்க்ரோ வைரஸ் வந்து அதனுடைய வெக்டார் என்ன, க்ரீன் லீஃப் ஹாப்பர், நிறையா வாட்டி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பனானா பஞ்சி டாப். இது வந்து ஒரு வைரல் டிசீஸ். வெக்டார் வந்து என்ன, பென்டலோனியா நைக்ரோனெர்வோசா. காட்டன் லீஃப் கல் வைரஸ் வந்து காஸ்ட் பை ஒயிட் ஃப்ளை, அது வந்து ஒரு வைரல் டிசீஸு. எக்ஸாமினரோட ஃபேவரட் பேட்டர்ன் என்னென்னா
டிசீஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். வெக்டர் என்னன்னு கேட்பார் இல்லையா, வெக்டர் கொடுப்பாரு, டிசீஸ் என்னன்னு கேட்பாரு. ஸோ பேர்ஸாக படிச்சுக்கோங்க. குயிக் ரிவிஷன். க்ரீன் லீஃப் ஆப்பர் என்ன, டுங்க்ரோ. ஒயிட் ஃப்ளை வந்து காட்டன் லீஃப் கர். பென்டலோனியா வந்து பஞ்சி டாப். ஸோ 3 பேர் படிச்சிங்க, 3 மார்க் நீங்கள் ரெடி. ஸோ டிஎன் கிராப் டிசீஸை இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. டிசீஸ் அண்ட் வெக்டார், அது என்ன டைப், ஃபங்கலா, பாக்டீரியலா, வைரல் டிசீஸா, இல்லை பைட்டோபிளாசமா. இந்த செசாமம் பில்லோடி எல்லாம் நிறையா வாட்டி கேட்டிருக்கிறாங்க. பைட்டோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம். அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஜிஐ டேக்ஸ். இதில் வந்து ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன ஸ்கீம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும். இப்போ வந்து ஜிஐ டேக்ஸ் கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஈரோடுன்னு சொன்னால் என்ன, டர்மரிக். மதுரை முல்லை, காஞ்சிபுரம் பட்டு, ஊட்டி வரிக்கி, தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், பழனி பஞ்சாமிர்தம். அடுத்து ஸ்கீம் பாருங்கள், பிஎம்கேஎஸ்ஐ, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. அதனுடைய தீம் என்ன, ஹர் கேத் கோ பானி, மோர் கிராப் பெர்டாப். அடுத்து ஆர்கேவிஒய், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஐபிடிஎம், இன்டகிரேட்டட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். கிசான் சுவிதா, இது வந்து 2025 கேட்டது. அப்போ என்ன ஆப் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அந்த ஆப்பினுடைய பயன் என்ன, வெதர், மார்க்கெட் ப்ரைஸ், பெஸ்ட் அட்வைசரி, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆத்மாங்கிறது என்ன, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. சமிதி, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குது, குடுமியான் மலையில் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கிராப்ஸ் வந்து ஸ்பெஷல். இப்போ தஞ்சாவூர் பாருங்கள், ரைஸ் வந்து 4 போகம் பண்ணுறாங்க, பனானா வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ரைஸ் வந்து 4 போகம் அங்கே பண்ணுறங்காட்டி தான் நம்ம வந்து கிரானரி ஆஃப் டிஎன் அப்படின்னு சொல்கிறோம். திருச்சியில் வந்து சுகர் கேன், அப்புறம் பனானா, ரெண்டுக்குமே வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. கோயம்புத்தூர் காட்டன், மெய்ஸ், வெஜிடபிள்ஸ். ஈரோட்டில் டர்மரிக், காட்டன், பனானா. மதுரையில் ஜாஸ்மின், மதுரை முல்லை, அதுக்கு வந்து ஜிஐ டேக் இருக்குது. திருநெல்வேலி பனானா, பால்மிரா, நுங்கு வந்து அதிகமாக இருக்காங்க. ஹையஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து திருநெல்வேலி. நீல்கிரிஸ், டீ, காஃபி, பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ். திண்டுக்கல் பனானா, பிரிஞ்சால், சில்லி. அடுத்தது தமிழ்நாடோட சாயில் டிஸ்ட்ரிபியூஷன். தமிழ்நாட்டில் மோஸ்ட் டாமினன்ட் சாயில் எது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் சாயில்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து எது, ரெட் சாயில், அதாவது அல்ஃபிசால்ஸ். 50% ஆஃப் த டிஎன் வந்து ரெட் சாயில் தான் இருக்குது, ஆஃப் தமிழ்நாடு. இப்போது ஹோல் ஸ்டேட்டே வந்து ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஈஸியாக, ஓகேங்களா. பிளாக் சாயில், வெர்டிசால், இது வந்து 18%. அப்போது ரெட் சாயில் என்ன கிராப்ஸ் போடுவாங்க அதிகமாக, கிரவுண்ட்நட், மில்லட்ஸ், பல்சஸ். பிளாக் சாயிலில் காட்டன், சொர்க்கம், வீட். அலுவியல் சாயில் வந்து 15%. இங்கே பாருங்கள், ரைஸ், சுகர் கேன், பனானா. சாண்டி ஆர் கோஸ்டல் சாயிலில் வந்து கோகனட், கேசியூ. 10% ஆஃப் டிஎன். ஸோ எந்த சாயிலுக்கு எந்த கிராப் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் போரிங்னு நினச்சிங்கன்னா உங்கள் மார்க் போயிடும். பிகாஸ் எக்ஸாமினர் லவ்ஸ் நம்பர்ஸ். லெட்ஸ் ரிமெம்பர் ஒன்லி ஹை வேல்யூ நம்பர்ஸ், சரிங்களா. 13.6 மில்லியன் ஹெக்டேர் வந்து டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியா. 5.07 மில்லியன் ஹெக்டேர் வந்து நம்மளுடைய நெட் சோன் ஏரியா. 3% தமிழ்நாடோட வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து இந்தியாவுடைய வாட்டர் ரிசோர்ஸஸில் நம்ம ஷேர் பண்ணுறோம். வாட்டர் ரிசோர்ஸஸ் ஷேர் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். தட்ஸ் வை தமிழ்நாடு இஸ் எஃபிஷியன்ட் ஸ்டேட். அனதர் ஃபேக்ட் என்னென்னா, தமிழ்நாடு வந்து கிருஷி கர்மான் அவார்டு வந்து 5 வாட்டி வாங்கியிருக்காங்க. எந்தெந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அது பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்டாட்டிஸ்டிக். சர்வீஸ் செக்டாரில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப லீடிங். விண்மில் டிஸ்ட்ரிக்ட்னு எதை சொல்கிறாங்க, திருநெல்வேலி. வின் ஃபார்ம்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அடுத்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், 7 ஜோன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் எந்த வருஷத்தில் கேட்டிருக்கிறாங்கன்ட்டு நாம் பார்க்க போகிறோம். ஹையஸ்ட் ரிப்பீட்டட் ஏரியா வந்து என்ன, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் அண்ட் சீசன்ஸ். பாருங்கள், ஒரு கொஸ்டின் 3, 4, 4, 4, 5. ஸோ இதை படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. அடுத்து பாருங்கள், ரைஸ் வெரைட்டிஸ் பற்றி பாருங்கள். 1, 3, 4, 4, 4. இப்போ பாருங்கள், கடைசி 2025 5. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் காலி. அடுத்து பாருங்கள், ரைஸ் பெஸ்ட்டு ஷியூராக பாருங்கள், எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க.
ஸோ பெஸ்ட் ஆஃப் ரைஸு போய் முதல்ல எடுத்து படிங்க. அடுத்து பாருங்கள் நார்த் ஈஸ்ட் மான்சூன், அப்புறம் தமிழ்நாடு ரெயின்ஃபால். பாருங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இதை பற்றி. ஸோ இதெல்லாம் வந்து ஷியூர் ஷார்ட் கொஸ்டின், உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக எடுக்கக்கூடிய டாபிக் வந்து இதுதான். அடுத்து தமிழ்நாடு ரிசர்ச் ஸ்டேஷன் பாருங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. கடைசியாக பாருங்கள் 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சீசன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 ஆரம்பித்து கடைசியில் பாருங்கள் 4. ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. பயோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் பயோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இப்படி பாருங்கள் 4 கொஸ்டின்ஸ். பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். பாருங்கள் 2 3 4 4 போய் 5, இப்போ 5 ப்ளஸ்ஸு தான் போயிருக்கு. அப்போது அது இந்த 5+5+5+ என்னெல்லாம் போட்டிருக்கிறதுல அதிகமாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ், டிஎம்பி வெரைட்டி என்ன, விஆர்ஐ வெரைட்டி என்ன, அதில் என்ன டைப் ஆஃப் ப்ரீடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய பேரண்டேஜ் என்ன, அதனுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டர் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும் கிரவுண்ட்நட் படிக்கும்போது. ஸோ 4 வந்து கேட்டிருக்கிறாங்க 2025. அடுத்து பாருங்கள் டிஎன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் ஸ்கீம் பாருங்கள் 4 கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நீங்கள் தமிழ்நாடு மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, இந்தியா லெவலில் நீங்கள் படிக்கணும் என்ன கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். இது வந்து கெஸ் ஒர்க் கிடையாது, இது வந்து டேட்டா. ஸோ இந்த வீடியோ இங்கே தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து பாருங்கள் வந்திருக்கா இல்லையான்ட்டு. அப்போ நம்ம தனியாக ஒரு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவை பேஸ் பண்ணி பண்ணுவோம். டிஎன் டாபிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன். வீக் 1 நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து படிக்கணும், பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் படிக்கணும். இதை படிச்சிங்கனாலே 10 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு கவர் ஆகிரும். அடுத்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன், டிஎன் சீசன்ஸ், ரெயின்ஃபால். இது வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின், 6னே எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள் பயோ கண்ட்ரோல் பெஸ்ட் டிசீஸ் பெர் டிஎன் கான்டெக்ஸ்ட். ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வந்துடும். இந்த இதுலேருந்து ஸ்கீம்ஸ், ஜிஐ டேக்ஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. அப்போது 10 16 20 27. ஸோ 27 கொஸ்டின்ஸ் வந்து நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா போன எக்ஸாம்லேயே வந்து நமக்கு 25+ கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்டாங்க. இந்த டைம் வந்து 27+ கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சண்டேவும் தமிழ்நாடு ஃபேக்ட்ஸை மட்டுமே எடுத்து படிங்க, கிராப் ப்ரொடக்ஷன் கைடை மட்டுமே எடுத்து படிங்க. ரிவிஷன் அதிகமாக பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபேக்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரிவிஷன் கிரியேட்ஸ் ரேங்க். தமிழ்நாடோட கிராப் ப்ரொடக்ஷன் கைடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்குள்ளேயே போக தேவையில்லை. ஒன் ஃபைனல் கொஸ்டின், இந்த 25 மார்க்ஸை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு வருவீங்களா இல்லை கலெக்ட் பண்ணிட்டு வருவீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மாஸ்டர் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன், இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ரிமெம்பர், செலெக்ஷன் அண்ட் நான் செலெக்ஷன் டிஃப்ரென்ஸ். சம்டைம்ஸ் 2 மார்க் மட்டும்தான், சில பேருக்கு 0.5 மார்க் கூட நடந்திருக்கு. தமிழ்நாடு செக்ஷன் அலோன் 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் 27 கூட இந்த வாட்டி போகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 10 to 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஷியூராக வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். எதுனாலும் கிராப் ப்ரொடக்ஷன் கைடை பார்த்து பயந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மெமரி பண்ணுங்கள். செகண்ட் ரீடிங்கில் மெமரி பண்ணுங்கள். தேர்ட் ரீடிங்கில் எக்ஸாம் மோடுக்கு போயிருங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும், எந்த டாபிக் வந்து நாம் டீகோட் பண்ணணும்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அன்டில் தென், ஸ்டடி ஸ்மார்ட், ரிவைஸ் ஹார்ட், ரேங்க் செக்யூர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ். தேங்க்யூ.